சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஷீம்லாய் வித்மிகி கலகஸ்தாயி தீமிகி தன்னோ வாராகி பிரசோதியா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, கெட்டதிலும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு நல்லது இல்லைங்க, 3 நல்லது நடக்க போகுது. நீங்களே விலகி போனாலும் உங்க வீடு தேடி வரப்போகும் 3 நல்ல விஷயங்கள். காரணம், 2 கிரகத்தினுடைய பார்வையால், அதுவும் ஒரே ராசியை பார்க்க போறதுனால நடக்க போகின்ற பலன்கள் 2 மாதத்துல நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அதனால பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு குருவானுடைய வக்ர நிவர்த்தி வளங்களாக பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. பார்த்து நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசிக்கு ஜென்மத்தில் குரு பகவான், ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தியாகம், விட்டு கொடுக்கறது எல்லாம் பண்ணியும் கூட ஒரு நல்ல பெயர் வாங்க முடியல உங்களால். ஸோ நல்லவனா இருக்கிறத விட நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி நீங்க நல்லா இருக்கிறதுக்காகவே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க, தியாகம் பண்ணி இருந்திருப்பீங்க. அதனால இப்போ நீங்க நல்லா இருக்க போறீங்க இனி வரும் காலகட்டத்தில். காரணம், குருவனுடைய பெயர்ச்சி ஜூன் மாசம் 2ஆம் தேதி குருவன் உங்க ராசியை விட்டு 2ஆம் இட கடகத்துக்கு போய் உச்சமடைய போகிறார். ஓகேங்களா? 2இல் குருவன் உச்சமடைந்தால் மிகப்பெரிய தன யோகம், குடும்ப விருத்தி உண்டு. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும் இல்லையா? ஏற்கனவே நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணணும் இல்லையா? அந்த வேலையை இப்ப குரு பார்க்க போறார். குரு மட்டுமல்ல, சனியும் சேர்ந்து பார்க்க போறார். உங்களுடைய மிதுனத்திற்கு 10ஆம் இட மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அதே தனுசு ராசியை குரு பகவான் உங்க ஜென்ம ராசியில வந்து அவர் 7ஆம் பார்வையை பார்க்கிறார். ஸோ 2 கிரகத்துடைய பார்வை ஒரே ராசியில, அது தனுசு ராசியில. உங்களுடைய மிதுனத்திற்கு அது 7ஆம் வீடாக அமைகிறது. 7ஆம் வீடு அப்படின்றது வாழ்க்கை துணை, நண்பர்களை இவர்களெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வீடு. 7ஆம் வீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடு. ஏன்னா ஒரு திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, நண்பர்கள் இது மட்டும் சரியா அமைஞ்சிச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு வேற எதுவும் நிம்மதி தேவையில்லை. இந்த 2 விஷயமே நல்லா அமைஞ்சாலே அந்த நிம்மதியே போதுமானது இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஸ்தானத்தை அசுபகிரகமான சனியும் குரு பகவானும் பார்க்குறாங்க. குருவா நான் சொன்ன மாதிரி 2 மாசத்துல அடுத்து பேரிச்சி அடைஞ்சு கடகராசிக்கு போடுவார். அப்போ இருக்கிறது கிடைச்சது இந்த 2 மாசம் வாய்ப்பு தான். அப்போ பிரச்சனைகளை, கெட்ட விஷயங்களை முதல் சரி பண்ண போறாரு குருவும் சனி பகவான். சரி, அப்படி என்னங்க சரி பண்ண போறாரு, எந்தெந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ண போறாரு அப்படின்னு கேட்டா, இந்த மிதுன ராசிக்காரங்க எடுத்தவனே நான் சொல்லுவது இந்த கெட்டதிலும் ஒரு நல்லதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுல உங்க வாழ்க்கையில ஒரு வேலை வாய்ப்பை இழந்திருப்பீங்க, ப்ரமோஷன், அதாவது உங்களுடைய சம்பளத்துக்கு கூட குறைவா வந்திருக்கும், அல்லது சில பேர் வேலையை விட்டு இடம் மாறி போயிருப்பீங்க, அல்லது வேலை உங்களுக்கு இழந்த வாய்ப்புகள் வந்திருக்கும். அப்படி வேலையில சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நீங்களே வேலையை விட்டுட்டு வெளியில போலாமான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு குழப்பம், ஒரு கஷ்டமான காலகட்டம் இந்த வேலையில, அதுவும் தொழிலையும் இருந்திருக்கும். தொழில் நம்ம வேற தொழிலுக்கு பண்ணிடலாமா, இந்த தொழில் நம்ம பிசினஸ் விட்டுறலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் இந்த சனியோட பார்வை இருக்கிறதுனால பழைய தொழில், பழைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு, ப்ரமோஷன், அதே தொழிலால ஒரு லாபங்கள் கிடைக்க போகுது. அதை சரி பண்ண போறாரு. ஏற்கனவே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு சண்டை சச்சரவு, ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா அது இப்ப சரியாகும். உங்களுக்கு அகேன்ஸ்டா செயல்பட்ட கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, அல்லது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைப்பு தராத உங்களுடைய மேலதிகாரிக இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, உங்களுக்கு ஒத்துழைப்பு தரப்போறாங்க. அப்போ வேலை மற்றும் தொழிலில் திருப்பி நிரந்தரமான ஒரு அமைப்பு, நிரந்தரமான வருமானம், சம்பளம் கொஞ்சம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு. 2வது மிக முக்கியமா திருமண வாழ்க்கை ஒன்றும் சரிப்பட்டு வரலாங்க, நம்ம சாம டிவோர்ஸ் வாங்கிடலாம், விவாகரத்தை வாங்கிடலாம், வேற ஒரு திருமண வாழ்க்கைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ திருமண வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை, விவாகரத்து கேஸ் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு அதுல ஒரு தீர்ப்பையும், ஒரு தீர்வையும், ஒரு தெளிவையும் இந்த 2 கிரகம் கொடுக்க போகுது, ஒரு முடிவை கொடுக்க போகிறது. ஆமாங்க, திருமண வாழ்க்கையில திருந்தாத உங்களுடைய வாழ்க்கை துணை திருந்துவதற்கும், அல்லது மாற்ற முடியாத திருமண வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கும் இது சரியான ஒரு நேர காலகட்டமா அமையுது. கண்டிப்பா அந்த குரு சனியும் திருமண வாழ்க்கையில ஒரு தெளிவையும் ஒரு முடிவையும் கொடுத்து விட்டு தான் அந்த குருவான் இடம் பெறுவார். ஓகேங்களா? அடுத்தபடியா மிக முக்கியமா அந்த குழந்தை பாக்கிய வாரிசை கண்டிப்பா கொடுத்தே தருவாரு. பிள்ளைகளால உங்க குடும்பத்தில் கூடிய பிரச்சனை இப்ப சரியாகுங்க, அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறு உண்டு. அடுத்து 3வது விஷயம், 3வது மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனை,
இந்த கடன் பிரச்சனை, காணாம போன பிரச்சனை, இந்த கடனால நீங்களே தலைமறைவா போயிருப்பீங்க. கடன் பிரச்சனை நீங்களே ஊரை விட்டு அல்லது சில நண்பர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தலைமறைவா இருக்கக்கூடியன்னு வச்சுக்கணும். அப்படி வந்த கடன் பிரச்சனை தீரணும்னா கையில காசு பணம் வரணும் இல்லையா? அப்போ நீங்க போட்ட முதல் இப்போ பணம் ரிட்டர்ன் கிடைக்க போகுது. நீங்க ஒருத்தர் நம்பி காசு கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் ரிட்டர்ன் கிடைக்க போகுது. அப்போ மிகப்பெரிய கடன் பிரச்சனை மாட்டிக்குவோமோ அப்படின்னு ஒரு பயத்தோட இருக்க உங்களுக்கு கையில உங்களுக்கு வர வேண்டிய பணம் காசு வந்து சேரும். அப்படி இல்லைன்னா பூர்வீக சொத்துக்களோ சொத்து பங்கு சேர கிடைக்கும். அல்லது எதிர்பாராத விதமா அமையக்கூடிய உறவுகள் மூலமாக அன்பளிப்பா, விருதுகளா அல்லது உதவியாக பணம் காசு போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அதன் மூலமாக கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க. மிதுனராசிக்காரர்கள் இந்த 3 விஷயமும் நல்லது நடக்கும். ஸோ கெட்டது நடக்குமோ அப்படின்னு ஒரு அச்சம் பயத்தோட போய்கிட்டு இருக்க விஷயத்துல 3 நல்லதை நடத்தி கொடுக்க போது இந்த 2 கிரகங்களும். மேற்கொண்டு மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, மிதுனராசிக்காரனுக்கு 10ல் சனி பகவான் கர்மச்சனியாக இருக்கிறார். அப்போ கடமையை சரிவர நீங்க செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதங்க வாங்க. அதே போல பழைய கம்பெனி, பழைய தொழில், பழைய உறவுகளை சந்திக்கும் பொழுது மீண்டும் அதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. சரிங்களா? பழைய பிரச்சனையை சரி பண்ண முடியும். உங்களுடைய பழைய தவறுகளை திருத்தி கொள்ள முடியும். ஓகேங்களா? அதே போலதான் மாணவர்களுக்கு நான் சொல்றேன். நீங்க ஏற்கனவே படிப்பு படிச்சுட்டே இருப்பீங்க, பாதியில நின்றுக்கும். அப்படிப்பட்ட படிப்பை மீண்டும் கண்டினியூ பண்ணி படிப்புல நீங்க தேர்ச்சி பெற முடியும். வைத்தாரில சரி பண்ண முடியும். அதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அதுக்கு நான் ஞானத்தையும் தெளிவையும் குருவான் உங்க ராசியிலிருந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? இது போக பழைய நோய் பிரச்சனை, ரொம்ப நாளா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஹெல்த்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னா குருவான் உங்க ராசியில இருக்கிறதுனால நிச்சயமா மருந்து மாத்திரைகள் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். உங்க உடல் அந்த மருத்துவ சிகிச்சையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். இப்போ மருந்து மாத்திரைகள் செயல்பட ஆரம்பிக்கும். அதனால நோய் பிரச்சனை சரியாகுங்க. பரம்பரை வியாதியாவே இருந்தாலும் இப்போ சரியாகும். அதுக்கு வாய்ப்புகள் இங்க உண்டு. அதே போல பரம்பரை தோஷம், பாவங்கள் சொல்லுவோம். தாத்தா பாத்தை பூட்டை இவங்கெல்லாம் பண்ண பாவ தோஷங்கனால நான் ஒரு புத்திர பாக்கியம் இல்லாம நான் திருமணம் முடிக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன்றவங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா கர்மச்சனி. ஓகேங்களா? 10ல் இருக்கக்கூடிய சனிவான் அவர் 10ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால திருமண வாழ்க்கையில் தோஷங்களால் தடைபட்ட மிதுனராசிக்காரர்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால். ஏன்னா தெய்வத்துக்கு சமமான ஒரு கிரகம்னா குருவா உங்க ராசியில இருக்கிறார். ஸோ இந்த 2 மாதங்களுக்குள் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு பிரார்த்தனைக்கு உங்களுடைய தெய்வங்கள் செவி சாய்க்கும், வரம் கொடுக்கும், தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். அப்போ உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில திருமண காரியங்கள் கண்டிப்பா நடந்தே தீரும். ஒரு சுபகாரியத்தை உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். எந்த இடத்தில் எந்த உறவுகள் மத்தியில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த உறவுகள் சமுதாயத்தின் மீது தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய, நீங்களும் ஒரு குடும்பஸ்தன் ஆவீங்க, நீங்களும் ஒரு முதலாளி ஆவீங்க, நீங்களும் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்து ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க. அப்படி தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக முக்கியமா கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்கும், காணாமலாக்கும். ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்கள் வணங்க வேண்டிய மிக முக்கியமான தெய்வ வழிபாடுகள் அப்படின்னா மிதுனராசிக்காரங்க எப்போதுமே கண்டிப்பா செய்வது ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோடு சமேதமாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய வழிபாடுகள் சனிக்கிழமை அன்றைக்கு செய்வது மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக உங்களுக்கு அமையும். உங்க வாழ்க்கையில் கூடிய கடன் முதல் கால சர்ப தோஷம் வரை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். தவறாம அந்த வழிபாடுகளை நீங்க பண்ணிக்கங்க. மேலும் மிதுனராசியில் பிறந்த நண்பர்களே, ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல கண்டிப்பா ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றக்கூடிய அமைப்புல அந்த 2 கிரகங்கள் இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் உங்களுடைய உழைப்பு முயற்சி தொடர்ந்து போட்டுட்டே வந்து உங்க பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக்னு நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர வெள்ளைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.